குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ரொம்ப பிஸி போல இருக்கு. நியூ ப்ராடக்ட் விஷயமா கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி. வேற ஒன்றும் இல்லை மேடம். நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். ஃபாரின் ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சு. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். உங்களோட நியூ மெத்தட் பல்ப்ஸ் அவங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு. இப்பதான் எனக்கு ஃபேக்ஸ்ல மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. உங்களுடைய முயற்சி வீண் போகாதுங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். என் முயற்சிக்கு பின்னாடி உங்க உழைப்பு இருக்குங்கிறத நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். அந்த ஃபாரின் டெலிகேட்ஸ் உங்க டெமோவை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்காக அடுத்த வாரம் நீங்க பெங்களூர் போக வேண்டியது இருக்கும். நீங்க போயிட்டு வந்துருங்க. அப்போ பெங்களூர் ட்ரிப்புக்கு நீங்க வரலீங்களா? இல்ல, நான் வரல. இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, அதை நான் பார்க்கணும். ஓகே மேடம். அப்புறம் நான் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க மேடம். நீங்க பெங்களூர் போகும்போது உங்க ட்ரெஸ்ஸிங் கொஞ்சம் டீசெண்டா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதனால நீங்க ருத்ராவை கூட்டிட்டு போய் கொஞ்சம் ரிச்சா ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துருங்க. ஓகே, தேங்க்யூ மேடம். ருத்ரா, நீ அவர் கூட போய் தேவையானது வாங்கி கொடுத்துரு. அக்கௌண்ட்ஸ்ல கேஷ் வாங்கிக்கோ. சரிக்கா. டேய், சந்திரா வீட்டில் எல்லாரும் கன்ஃபியூஸாக இருக்காங்க. நீ சொன்ன மாதிரியே மொத்த பழியும் தூக்கி அவங்க தலையிலே போட்டேன். எல்லாரும் நம்பிட்டாங்கல்ல? எந்த பிரச்சனையும் இல்லையே? எந்த பிரச்சனையும் இல்லைடா. ஆனால் சந்திரா தான் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிப்பாங்க அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லிட்டு இருந்தா. அது எதிர்பார்த்தது தானடா. சரி, நீ ஒரு வேலை பண்ண. ராணி அம்மாக்கு ஃபோன் போட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடு. சரி. ஹலோ, நான் பிரதீப் பேசுகிறேன் ராணிம்மா. சொல்லு பிரதீப். நான் சந்திரா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. நம்ம பேரில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. அவங்க அப்பா ரொம்ப டென்ஷனாக இருக்காரு, அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. நாம் என்ன நினச்சோமோ அது நடந்துட்டு இருக்கு ராணிம்மா. நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடிஞ்சிட்ருக்கு ராணிம்மா. ஆனால் சந்திரா தான் சுமித்ரா காணாமல் போன விஷயத்த போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கா. அவங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு வர போகிறாங்களா? அதுவும் இல்லாமல் நேற்று சுமித்ரா தப்பிச்சோட பார்த்துருக்கா. நம்ம ஜெகதீஷ் தான் அவளை மறுபடியும் பிடிச்சி கொண்டு வந்திருக்கா. அவளால் இது எந்த பிரச்சனையும் வராது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ராணிம்மா, சுந்தரேசனுக்கு நீங்கள் உயிரோடு இருக்கிற விஷயம் எப்படியோ தெரிஞ்சிருச்சு. ராணிம்மா, இந்த விஷயத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறோம். சுந்தரேசனை நான் பார்த்துக்கிறேன். நீ எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நான் சொன்னதை மட்டும் நீ செய். சரி ராணிம்மா, நான் வச்சுறேன். ஓகே. வாமா சந்திரா, என்னாச்சு? சுமித்ரா பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இப்ப கூட ஸ்டேஷன் போயிட்டு தான்ப்பா வரேன். வழக்கம் போல தேடிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. என் பொண்ணு எங்க போயிருப்பா? அவ எப்படி எல்லாம் கஷ்டப்படுறா? அவ கிடைப்பால கிடைக்க மாட்டாளா? ஏமா கவலைப்படுற? அவ கண்டிப்பா கிடைச்சிருவா. இல்லடி, எனக்கு அந்த நம்பிக்கையே இல்ல. அப்பா, அவ வாழ்க்கையை வெறுத்துதான் வெளியில போயிருக்கா. அவ புருஷன் வந்தா நம்ம என்ன பதில் சொல்றது? அப்பா, எனக்கு என்னமோ பிரதீப் மேலதான் சந்தேகமா இருக்கு. அவர் இங்க வந்து நடந்துக்கிட்டது கொஞ்சம் ஓவரா இருந்தது. அவரை பிடிச்சு விசாரிச்சனா எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். ருத்ரா, கொஞ்சம் வாய் மூடிட்டு பேசாம இருக்கியா? வீட்ல இப்ப இருக்கிற குழப்பம் பத்தாதுன்னு இன்னும் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டே இருக்கியா? நான் நிஜமா தான் சொல்றேன். வாயை மூடிட்டு சும்மா ரெடி. நீ என்ன பெரியவங்க மாதிரி பேசிக்கிட்டு? பெரியவங்க நாங்க பேசிட்டு இருக்கோம்ல, வாயை மூடுடி. ஏங்க, நான் அப்பயே சொன்னேன் இவளுக்கு ஓவரா செல்லம் கொடுக்காதீங்கன்னு. எல்லா விஷயத்துல இவ தலையிடுறா. நீ வாயை மூடிட்டு சும்மா ரே. அம்மா, அவ என்ன தப்பா சொல்லிட்டா? நீ வாயை மூடுடி. உனக்கு மட்டும் என்ன தெரியும்? சுமித்ரா கிடைக்காமலே போட்டோம். இந்த விஷயத்துல நீங்க எதுக்கு ஆளாளுக்கு தலையிடுறீங்க? அவ கிடைக்காமலே போட்டோடி. நீங்க யாரும் தலையிடாதீங்க. இந்த விஷயத்தை நாங்க பாத்துக்கிறோம். உள்ள போ. அம்மா, ஃபேக்டரிய சந்திரா வாங்கிட்டா, அவ பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டா. சந்திராவுக்கு ஜெயிப்பு நம்பர் 1. அசோசியேஷன்ல இருக்கிறவனுங்க அநியாயத்துக்கு என்ன கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்தானுங்க. அதுலயும் சந்திரா தான் ஜெயிச்சிட்டா. சந்திராவுக்கு ஜெயிப்பு நம்பர் 2. அடிச்சிட்டு வாங்கடானா அடி வாங்கிட்டு மாட்டிட்டானுங்க.
என்னையும் கொலை கேஸ்ல மாட்டி விட்டானுங்க. இதுலயும் சந்திரா தான் ஜெயிச்சிட்டா. சந்திராவுக்கு ஜெயிப்பு நம்பர் 3. இனிமேலும் சந்திரா ஜெயிச்சிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. ஒண்ணு அவளை கொளுத்துருங்க, இல்ல ஆசிட ஊத்தி செதைச்சிருங்க. சுந்தரேசனை எதிர்த்து நின்னதுக்கு கிடைச்ச பரிசுன்னு அவ தினம் தினம் தன்னையே பார்த்து அழணும், அழியணும். அப்படியே அவ கதை முடியணும். போங்க, சாட்சிங்களோட மாட்டிக்காதீங்க, சங்கடத்துல சிக்கிக்காதீங்க. வெற்றியோட திரும்பி வாங்க. போங்க. மேடம், ருத்ரா. ம். முக்கியமான ஃபார்முலாஸ் எல்லாம் கம்ப்யூட்டரில் லோட் பண்ணி லாக் பண்ணி வச்சிருக்கேன். அதோட சீக்ரெட் நம்பர் மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ஃபைலில் இருக்கு, பாருங்க மேடம். சரி, நான் அப்புறமா பாத்துக்கிறேன். ஓகே. இப்போ எப்படி வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? கிளம்புறீங்களா? இல்லை மேடம், இன்னும் ஒரு 1/2 hour ஒர்க் இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் கிளம்புறேன். சரி. ஓகே. ம். ருத்ரா, வீட்டுக்கு போலாம்க்கா. என்ன வீட்டுக்கு போலாம்? 2 நாள்ல முடிக்க வேண்டிய வேலையை 1 வாரமா செஞ்சுட்டு இருக்க. போய் முதல்ல அந்த வேலையை முடி. நான் சுமித்ரா விஷயமா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு எஸ்ஐ பார்த்துட்டு என்னன்னு கேட்டுட்டு வரேன். புரிஞ்சுதா? நீ முடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வர. ம், போ. அவங்க அவங்க சார், அந்த 3 பேரும் என்னை துரத்திட்டு வராங்க.
என் மேல ஆசிட் ஊத்தலான்னு பாக்குறாங்க சார். என்னை காப்பாத்துங்க சார் ப்ளீஸ். ராஜா, ராஜா, டேய் ராஜா. யாரா நீங்க? என்னாச்சு மேடம்? சார், ரவுடிங்க 3 பேரு என்ன துரத்திட்டு வந்தாங்க. என் மேல ஆசிட் ஊத்தத்துக்கு பார்த்தாங்க. இங்க ஒருத்தர் போலீஸ் கான்ஸ்டபிள் மாதிரி நின்னுட்டு இருந்தாரு. அவர்கிட்ட வந்து நான் சொல்றதுக்கு வந்தேன். அவரும் அவங்களோட ஆள் போல இருக்கு. அவரும் என் மேல ஆசிட் ஊத்தத்துக்கு வந்தார் சார். நீங்க வந்ததை பார்த்ததும் இந்த பக்கம் தப்பிச்சு ஓடுறாங்க சார். போய் பிடிங்க சார் சீக்கிரம். அதோ ஓடுறாங்க பாருங்க. மேடம் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? எனக்கு ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு ஏதாவது இல்லை அடிபட்டிருக்கா? மேடம் எனக்கு ஒன்றும் இல்லை. ஆமா அவங்க யாரு? அவங்க ஏன் உங்களை துரத்துறாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க எதுக்காக என் மேல ஆசிட் ஊத்தத்துக்கு வந்தாங்க? நீங்க மட்டும் இல்லனா என்ன ஆயிருக்கும்னு நினைச்சாலே பயமா இருக்கு ராஜா. ரொம்ப தேங்க்ஸ். நான் போகும்போதே சொன்னேன், சாட்சியோட மாட்டிக்காதீங்க, சங்கடத்துல சிக்காதீங்கன்னு. நீங்க சிக்கனதோட இல்லாம என்னைய சேர்த்து சிக்க வச்சிட்டீங்க. இனிமே உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. நீங்க போலாம். போங்கடா. என்ன நம்புற? அந்த சந்திராவை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். என்ன ஒண்ணும் ஆகல? இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீ பாட்டுக்கு இப்படி கூலா உட்கார்ந்து பேசிட்டு இருக்க. நீ இப்படி ஒண்ணு நடந்திருக்குன்னு தெரிஞ்ச மாதிரி நிமிஷமே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே சந்திரா? யாருன்னு தெரியாம யார் மேல கம்ப்ளைண்ட் பண்ண சொல்ற? நிஜமா சொல்லு, உனக்கு யாருன்னு தெரியாதுன்னு? இவ்ளோ கீழ்த்தரமான கிரிமினல் வேலையெல்லாம் என் மாமனார் தவிர வேற யார் செய்வாங்க? அந்த ஆளெல்லாம் உடனே கேஸ் ஃபைல் பண்ணி உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டணும். இப்ப நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்றியா இல்ல நான் பண்ணட்டுமா? நீ யோசிச்சிட்டே நான் பண்றேன். ஏய் லலி, போன வை. போன வை. இந்த மாதிரி பிரச்சனை பண்றவங்களுக்குலாம் அவங்க வழியிலேயே போய் தான் பதிலடி கொடுக்கணும். நீ கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கியா? பதிலடி கொடுக்கணும்னா எப்படி? ஓகே, அவங்கள மாதிரி நம்மள ஆசிட் ஊத்தலாமா? சொல்லு, நான் ரெடி. ஏய், எதுக்கு எடுத்தாலும் ஏன் குதிச்சுக்கிட்டே இருக்க? அமைதியாவே யோசிக்க தெரியாதா? அமைதியா யோசிக்கணும்னா எப்படின்னு சொல்ற? சாதாரண விஷயம்னா அமைதியா உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கலாம். இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு அமைதியா உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்க முடியுமா? எடுத்தமா அடிச்சமா முடிச்சமான்னு இருக்கணும். அடிக்கடி உதைக்கி உத ஆசிடுக்கு ஆசிட். உனக்கு ஆள் தெரியுமா இல்ல நான் அரேஞ்ச் பண்ணுமா? சொல்லு. ஏய், ஒரு பொம்பளை மாதிரி பேச தெரியாதா? ரவுடி மாதிரி பேசிட்டு இருக்க. குடும்ப பொண்ணு மாதிரி பேச கத்துக்க முதல்ல. ஆஹா, ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா உன்னா குடும்ப பொண்ணுங்கிற வார்த்தையை சொல்லி வாய் அடைச்சிருங்க. குடும்ப பொண்ணு மேல ஆசிட் ஊத்துமா? ஊத்துங்க சார், நான் பார்த்துட்டு பேசாம நிக்கிறேன். இங்க பாரு சந்திரா, பிசினஸ் வைஸ் என் மாமனார் இத்தனை நாளா உனக்கு ப்ராப்ளம் கொடுத்துட்டு இருந்தாரு. ஓகே, இப்ப மேட்டர் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. இதுக்கு மாதிரி நீ பாத்துட்டு பேசாம இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. சொல்ல முடியாது, நாளைக்கு உன் உயிருக்கே ஏதாவது பிரச்சனை வந்தாலும் வந்துரும். உன்னை நம்பி உன் குடும்பமே இருக்கு. நாளைக்கு ஏதாவது ஒண்ணுனா நீ தானே பதில் சொல்லி ஆகணும். அதனால இம்மீடியட்டா நீ ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடு, இல்ல என்னையாவது எடுக்க விடு. ஹலோ, நான் பிரதீப் பேசுறேன் ராணிம்மா. சொல்லு பிரதீப். சந்திரா போலீஸை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம வீட்டை சர்ச் பண்ண போறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. அதான் உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன்.
எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த இடத்த காலி பண்ணிடுங்க. நான் பார்த்துக்கிறேன்.